ராயா வியூஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு பாக்கொண்டுக்கு வந்திருக்கிறோம். கூம் அபை பாக்கண்ட பாக் உண்மைக்கு ஒரு பிரமாண்டம். இது கவன்றியில் தான் இருக்குது. வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மைக்கு உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். அப்படியான ஒரு இடம். தொடர்ந்து இந்த வீடியோவோட பயணிங்கோ. பார்த்தீங்களா எங்கே பார்த்தாலும் பச்சை பசையிலண்டு இருக்குது. மரங்களை பாருங்கோ அந்த மாதிரி இருக்குது. மற்றது நீங்கள் இதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் கார் பார்க் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான இடம். உண்மைக்கு நீங்கள் ஒரு பாடசாலை விடுமுறைகள் இல்லாட்டி வேறு இறுதி நாட்களில் இங்கே வேற சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு நல்ல இடம். நீங்கள் வந்து உங்களோட விரைக சாப்பாடுகளை எடுத்து வந்தீங்களா இதுகளுக்கு வச்சு சாப்பிட்டு வடிவாக என்ஜாய் பண்ணலாம். பாருங்க மஞ்சள் பூக்கள் தெரியுது மங்களகரமே. எப்படி இருக்குன்னு பாருங்க, கண்ணுக்கு குளிர்ச்சியா அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த பாக்குக்கு எரிக்கும் அவிலாசம் வந்தவ. எரிக் வைக்கப்படாதீங்க, கொஞ்சம் வட்டியலை வைக்கப்படாமல் கதைக்கிறாள். எரிக் சொல்லுங்க, இந்த பாக்கு என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு? அவங்க கதைக்கிறாங்க இல்லை வைக்கப்படுறாங்க. பார்த்தீங்களா இந்த ஏரியா உள்ள முயல் ரெண்டு மேய்ஞ்சி ஒன்று நிற்குது. பார்த்தீங்களா தெரியும். எங்கட இடத்தேண்டா எங்களுடைய ஆக்கள் அடித்து பிடிச்சி கறியை வச்சு சாப்பிட்டுருவாங்க. இங்கே வேறுங்கோ ஆக்கள் வார இடம் மட்டும் இல்லாமல் நல்ல சுதந்திரமாக மேய்ஞ்சி கொண்டிருக்கணும். ஓட்டினவங்களை கண்டுட்டு ஓட்டின வேலை அதற்கு விளங்கிட்டு ஸ்ரீலங்கன் ஆக்கள் கண்டா குழம்பு வச்சு சாப்பிட்டுருவாங்களான்ட்டு. இங்கே பாருங்க, நீங்கள் இயற்கையை ரசித்து கொண்டு வெளியிலேருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி கதிரியல் மேசியல் போட்டிருக்கிறாங்க. உண்மையாக சூப்பராக இருக்குது. அபிலாஷ் வந்து 2 நாள் கொலிடு எண்டாடிச்சார். திடீரெண்டு வாரனுண்டு. அப்போ தூர இடத்துக்கு போகிறதுக்கு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம், வைஃபுக்கும் வேலை. அப்போ தூர இடத்துக்கு போனால் கஷ்டம். அதால் தான் இந்த இடத்துக்கு வந்த நாங்கள். ஆனால் தூர இடத்துக்கு போனால் கூட இப்படி ஒரு அழகான இடத்துக்கு போயிருப்போம்ன்றது எனக்கு உண்மை சந்தேகம். அவ்வளோத்துக்கு ரசிக்கக்கூடிய இடமா இருக்குது.
இன்னைக்கு நடக்கிறோம் அப்படியே இடம் போய்கொண்டே இருக்குது மைல் கணக்கில். இது வந்து காலமாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நின்றா தான் இந்த இடம் ஃபுல்லாக சுற்றலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் என்று நாங்கள் வந்தால் உண்மையாக நேரம் காணாது. அதை விட கார் பார்க்கிங்கு வசதிகள் எல்லாம் இருக்குது. 1 மணி தியாலத்துக்கு ஏதோ 1 ரூபா, 2 மணி தியாலத்துக்கு 3 ரூபா 50 பைசா, பிறகு வந்து ஏதோ 4 மணி தியாலத்துக்கு 4 ரூபா. அப்படியே டே டிக்கெட்டுண்டா இன்னும் குறைவாக இருக்குமென்னு நினைக்கிறேன். கார் வர்றதுக்கு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, போதிய பார்க்கிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்களா சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி இடம். அப்படியே விளையாடி போட்டு சின்ன பிள்ளைகள் பசிக்குதுண்டா இஞ்சாலி அப்படியே நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு, அப்படி சாப்பிடலாம். இங்கே பாருங்க, இந்த விளையாட்டுகள் எல்லாம் இதுக்கு இருக்கு. மேலே நடக்கலாம், மற்ற அந்த கேபிள்கள் மாதிரி அதில் போகிறது, பல விஷயங்கள் இருக்குதுங்க. இவங்க ஏறி ஆடுறதுல என்ன விளையாட்டு காட்டுறாங்க. கராட்டி எடுக்கிறான் அவிலாஸ். நீங்கள் இப்போ மக்களே நடந்து திரிஞ்சு களைச்சா இங்கே பாருங்க, எல்லா இடம் கதிரியில் போட்டுருக்குறாங்க. சுற்றி பாருங்க, இருந்து நடக்கலாம். நல்ல கதிரியில் அடித்து விட்டுருக்குறாங்க. பார்த்தீங்கள் என்றால் உண்மைக்கு வேற இன்னும் பிரமாண்டமாக இருக்குது. இஞ்சால பார்க்க இன்னும் பிரமாண்டமாக இருக்குது. வாங்க என்னோட தொடர்ந்து பயணிக்கும். எவ்வளோ அழகான காட்சி என்று பாருங்க. இந்த பூமண்டுகள் எப்படி பராமரிக்கிறாங்க என்று பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தது வேற நாட்டுக்கு வந்த மாதிரி கிடக்குது. உண்மையா நல்லா இருக்குது. இயற்கை குருவியல் இந்த சத்தம், காத்தோட்டம், நல்ல காத்து. இயற்கை என்று அழகை ரசிக்கிறாண்டா இங்க வாங்க. கவர்னில தான் இருக்குது, தூரத்திலையும் இல்லை. கவுண்டில் இருக்கிறார்கள் வரலாம்.
பாருங்க மக்கள் எக்கச்சக்கமான புறாவல் மற்றது இந்த வாத்துகள் எல்லாம் நிற்குது. இந்த புறாவலை பார்க்க வெனேசியாவில் ஞாபகம் வருது. இத்தாலி வெனேசியாவில் பக்கத்தில் புறாவல் இருக்கும். அதே மாதிரி தெரிஞ்ச இருக்கும் புறா. அதை விட இந்தியாவில் வாத்துகள் தண்ணிக்கறி விளையாடுது. அதை விட இயற்கையான மரங்கள். உண்மைக்கு இதுதான் இயற்கை. புறா வந்து இந்த கையில சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு மணிப்புறா சோடி என்று இருந்தது. வாங்கடா 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 செல்லக்குட்டியல் வாங்க. கையிலே ஏறுங்க ஏறுங்க கையிலே ஏறுங்க. கையிலே ஏற வேணும். கையை கொத்தக்கூடாது. அப்படி மேலே வாங்க மேலே வாங்க மேலே வாங்க. Come on babies. மலேசியாவில் தலையிலாம் வந்து கையெல்லாம் குத்து. பார்த்தீங்களா தெரியும். இஞ்சாலி ஒரு பெரிய மரம் ஒன்று நிற்கிது பாருங்க. இப்படி பெரிய மரம் உண்டு. மற்றது இஞ்சாலி எப்படி அந்த வெளியாக இருக்கிற இடம். இதுக்கு மான் நிற்குதுண்டு அதில் போட்டு கிடந்ததா. நான் மானோட காணியில் குளிர் போயின்னு தெரியாது. ஒன்றையும் காணியில் தேடி தேடி பார்க்குற ஒரு மானாவது எங்களுக்கு கண்ணில் படம் போட்டு பார்த்தா ஒன்றையும் காணியில். நீங்கள் சுற்றி கலந்தீங்கன்னா இதுக்கு வந்து சாப்பிடலாம். பிடிச்ச சாப்பாடுகளை இந்த கிருமிகளை நாங்கள் கிட்டுகளை பண்ணலாம்.
நாங்கள் வந்து இப்போ 2 மணித்தியாலத்துக்கு மேலே நடந்து களைச்சி போனோம் சுத்தன்னு சுற்றி. ஆனால் இங்கே பின்னுக்கு பார்த்தீங்களாண்டா அப்படியே போய்கொண்டே இருக்குது, முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்குது, பெருங்காடு மாதிரி. நாங்கள் இன்றைய களைச்சி போனோம். இன்னொரு தடவையும் வந்து உங்களுக்கு வடிவாக வீடியோ எடுத்து போடலாம்னு யோசிக்கிறோம். அதான் மக்களே. Peso. அபை கண்ட்ரி பார்க் வந்து நாங்கள் வடிவாக சுற்றி பார்த்துட்டோம். உண்மைக்கு சரியான மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் ஒரு 3 மணித்தியாலத்துக்கிட்ட சுற்றி பார்த்து நாங்கள். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்குது. அவ்வளோ பிரமாண்டமான இடம். உண்மைக்கு எங்களுக்கு நல்ல சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மைக்கு பிரயோசனமாக அமையும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கனவேர் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் எனக்கும் பிரயோசனமாக இருக்கும். உங்களுக்கும் உடனே வீடியோ வரும். தயவுசெய்து மக்களே மறக்காதீங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.